இன்னைக்கு கூட்டுவதா எங்கேயும் அறிவிக்கல. நான் வந்து பிரஸ்ல கேட்டாங்க, நாளையோ நாளை மறுநாளோ உயர்நிலைக்குழுவை கூட்டி நாங்கள் பேசி முடிவு செய்வோம் என்று சொல்லியிருந்தேன். தவறுதலாக எங்கள் தோழர் வந்து அதை தள்ளி வச்சிட்டோன்னு சொன்னாங்க. ஏன் அதை சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தர் மட்டும் ட்வீட் போட்டிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு ஆர்ப்பாட்டம் இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சியில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு 8ஆம் தேதி நம்ம பேசலாம் அப்படின்னு முன்னணி தோழர்கள் சொன்னதுனால சரி நம்ம 8ஆம் தேதி வச்சுக்கலாம்னு பேசியிருந்தோம். இதை வந்து அவர் தள்ளி வைக்கப்படுகிறது அல்லது ஏதோ ரத்து செய்யப்படுதுன்னு அவர் தவறாக பதிவு பண்ணிட்டார். நாங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக என்னைக்கு உயர்நிலைக்குழு கூட்டம் கூடுறாங்க அறிவிக்கவே இல்லை. அறிவிப்பதற்கு முன்பே ரத்து என்ற தகவல் பரவி இருக்கிறது. அது தவறான தகவல். நாங்கள் வந்து விருதுகள் வழங்கும் விழாவை பற்றி பேச இருக்கிறோம். தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். அந்த மே 17 அது அன்னைக்கு நடத்த முடியாது. அது சம்பந்தமாகவும் நாங்கள் கலந்துரையாடல் செய்ய வேண்டியிருக்குது. இன்றைக்கி இருக்கிற நடைமுறை அரசியல் சிக்கல் குறித்து நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கடிதம் எழுதி ஆதரவு கோரியிருக்கிறார். அது தொடர்பாகவும் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. எனவே உயர்நிலைக்குழு கூட்டத்தை நாங்கள் கூட்ட இருக்கிறோம். அதிகாரப்பூர்வமாக எப்போது என்று இன்றைக்கு அறிவிப்போம். இல்லை, அதெல்லாம் நான் அது ஒன்றும் ஃபீல் பண்ணல. அந்த நேரத்தில் அந்த முடிவு எடுத்தால் அது அந்த நேரத்தில் சரி, அவ்வளோதான். இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி அல்லது அமித்ஷா, மோடி ஆகியோர் தமிழ்நாட்டு அரசியலுக்குள் தலையீடு செய்து குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். லார்ஜஸ்ட் பார்ட்டி, ஒரு தனி பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அவரை பதவியேற்க அனுமதிக்க வேண்டும். அதுதான் அரசியலமைப்பு சட்டம் காட்டுகிற வழிகாட்டுதல். அவர் ஆதரவு கோரிய நிலையில் இன்னும் அது தொடர்பாக ஆளுநர் எந்த முடிவையும் எடுக்காமல் இங்கே குழப்பம் உருவாவதற்கு இடம் கொடுக்கிறார். இது ஏற்புடையதல்ல. அடுத்து தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் யார் யார் என்ற பட்டியலை ஆளுநர் கோர முடியாது. உனக்கு யார் சப்போர்ட் பண்ணுறா, 118 கொண்டு வந்து என்கிட்ட ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து பதவி ஏற்புக்கு வாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவரை நான் ஆட்சி அமைக்க அவர் கோருகிறார். ஏன்னா எனக்கு 108 இடங்கள், நான் வந்து லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவரை பதவியேற்க அனுமதிக்க வேண்டும். அவருக்கு வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்கா என்பதை சட்டமன்றத்தில் தான் அவர் நிரூபிக்க வேண்டும். சட்டமன்றத்தில் நிரூபிப்பதற்கு அவரை அனுமதிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் காலம் தாழ்த்துவதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சி திரைமறைவில் தலையீடு செய்து குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்கிற ஐயத்தை உருவாக்கியிருக்கிறது. இது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதல்ல. எங்களை பொறுத்தவரையில் மக்கள் அளித்த தீர்ப்பின்படி விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்பதுதான் சரி. அதற்கு நாங்கள் ஒருபோதும் இடையூறாக இருக்க மாட்டோம். அதாவது என்னுடைய கருத்து, பாரதிய ஜனதா கட்சி தொடக்கத்திலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தை கையாளுகிறது என்பதுதான். இப்போ இல்லை, தொடக்கத்திலிருந்து. அது என்னுடைய யூகம் கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். நான் அப்படி நம்புகிறேன். அதனால் அந்த கருத்தை சொன்னேன். இப்போதும் பாரதிய ஜனதா கட்சி அவரை கையாள துடிக்கிறது, அவரை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது, அவரை கட்டுக்குள் வைத்திருக்க நெருக்கடிகளை தருகிறது. இதுவும் என்னுடைய கருத்து. இந்த நிலையில் பாரதிய ஜனதா அல்லது ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல் அவரை கட்டுப்படுத்த முயற்சிக்கிற போது நாங்கள் காங்கிரஸோடும் இடதுசாரிகளோடும் இணைந்து பணியாற்ற விரும்புகிறோம், ஆட்சி அமைக்க விரும்புகிறோம் என்று அவர் சொல்லியிருப்பதை நாங்கள் கன்சிடர் பண்ணுகிறோம். அது இதில் உள்ள நல்லது கெட்டது அல்லது நிறை குறை, எதிர்கால அரசியல் போக்குகள், இதை நாங்கள் வந்து பரிசீலிப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். இது குறித்து ஒரு முடிவை முன்கூட்டியே நான் அறிவிக்க முடியாது. எங்கள் கட்சியில் உள்ள முன்னணி பொறுப்பாளர்கள் மற்றும் நாங்கள் தொடர்ந்து கருத்தியல் ரீதியாகவும் களப்பணிகள் அடிப்படையிலும் இடதுசாரிகளோடு பயணிக்க விரும்பி அதன்படி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அவர்கள் எடுக்கிற நிலைப்பாடு என்ன என்பதையும் அறிந்து நாங்கள் ஒரு முடிவை எடுப்போம். ஏற்கனவே சொன்ன அந்த கருத்தில் இன்றைக்கும் நான் உறுதியாக இருக்கிறேன். பாரதிய ஜனதாவின் ஒரு கையாளுதல், அந்த தாவேகாவை கையாளுகிற முயற்சி, அந்த அடிப்படையில் தான் அந்த கருத்தை நான் சொன்னேன்.
இன்னைக்கு அந்த சந்தேகம் எனக்கு இருக்கு. அதனால அதையும் நாங்கள் கருத்தில் கொண்டு தான் முடிவெடுப்போம். அது காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையிலான பிரச்சனை. அவர்கள்ட்ட நீங்க கருத்து கேளுங்க. அதுல நான் கருத்து சொல்லுவேன். இதெல்லாம் தான் நான் சொல்றேன். இப்ப ஏன் பாதுகாப்பு அவர் கேட்கல, அவருக்கு இவங்களா கொடுத்தாங்க. அப்ப பிஜேபியினுடைய ரோல் என்ன? அவர் யூனியன் கவர்மெண்ட்டை போய் பாதுகாப்பு கேட்கல, அல்லது போலீஸ்கிட்ட போய் அவர் பாதுகாப்பு கேட்கல, அவளுக்கு கோர்ட்டில் போய் அவர் பாதுகாப்பு கேட்கல, எனக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வேணும்னு அவர் எங்கேயும் போய் கோரிக்கை விடல. இவங்களா பாதுகாப்பு கொடுத்தாங்க. இப்போ எதுக்காக இவங்களா வித்ட்ரா பண்ணுறாங்க? இப்போ என்ன நெருக்கடியை இவர்கள் தர முயற்சிக்கிறார்கள்? இப்போ மறுபடியும் விஜய் அவர்களை தன்னுடைய கைப்பாவையாக வைத்துக்கொள்ள பாரதிய ஜனதா முயற்சிக்கிறது. ஆளுநரும் அதற்கு ஏற்ப செயல்படுவது போல் தெரிகிறது. உடனடியாக அவரை பதவியேற்க அனுமதிப்பதுதான் அரசியல் சட்டப்பூர்வமான கடமை. இதை ஆளுநர் செய்யவில்லை என்றால் தமிழ்நாட்டு அரசியலை மேலும் அவர்கள் குழப்பப் போகிறார்கள் என்றுதான் பொருள். கடிதம் எழுதினார், பேசினார். நாங்கள் ஆலோசித்து முடிவு செய்வோம் என்று கூறியிருக்கிறேன்.